ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தையாக பிறந்தாள் நந்தினி. பிறந்த நாளிலிருந்தே அவள் பெரிய பாப்பா என்ற பெயரால் அழைக்கப்பட்டாள். சின்ன வயசிலேயே அவளுக்கு ஒரு பொறுப்பு உணர்வு கொடுக்கப்பட்டது. தம்பி பிறந்த பிறகு அவளின் உலகம் மாற ஆரம்பித்தது. நீ பெரியவள்தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கொடு. நீயே புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் தினமும் அவளின் காதில் விழுந்தது. அவளுக்கு பிடித்த சாக்லேட் கூட தம்பிக்கு கொடு என்று சொல்லப்பட்டது. அவள் சிரித்து கொடுத்தாள். ஆனா மனசுக்குள் ஒரு சின்ன வலி. பள்ளியில் அவள் நல்லா படித்தாள். ஆசிரியர்கள் பாராட்டினார்கள். ஆனா வீட்டில் அது உன் கடமைதான் என்று சொல்லப்பட்டது. ஒரு நாள் அவள் சோர்ந்து அம்மாவிடம் கேட்டாள், நானும் சின்ன பாப்பாதானே, எனக்கும் கவனம் வேண்டாமா? அந்த கேள்வி அம்மாவை அமைதியாக்கியது. அம்மா அவளை அணைத்துக் கொண்டு சொன்னாள், மன்னிச்சிடு, உன்னை ஸ்ட்ராங்கா வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் மனசை கவனிக்க மறந்துட்டேன். அந்த நாளிலிருந்து மாற ஆரம்பித்தது. அவளுக்கு மட்டும் நேரம் கொடுக்கப்பட்டது. அவளின் ஆசைகள் கேட்கப்பட்டது. நீ பெரியவள் மட்டுமில்ல, நீ என் குழந்தை. நந்தினி அந்த நாள் புரிந்து கொண்டாள். முதல் குழந்தை என்றாலே அவளுக்கு அதிக பொறுப்பு மட்டுமில்ல, அதிக அன்பும் தேவை. முதல் குழந்தை. அவள் ஒரு உதவி செய்யும் பெரியவள் இல்லை. அவளும் ஒரு குழந்தைதான்.